அன்பான மக்களே, நம்மளோட விஜய் காவேரி ஸ்டேஜ் மேலே ஏறிட்டாங்க. ஏறி உட்காந்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக உட்காந்துருக்காங்க. கேள்வி கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஜோடியை விஜய் காவேரி தான் அங்கே கூப்பிட்டுருக்காங்க. லாஸ்ட்டில் தான் டைரக்டரை கூப்பிடுவாங்க போல் தெரியுது. நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு டைரக்டரை கூப்பிட்டு அப்புறமா தான் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு பேசிட்டு லாஸ்ட்டில் விஜய் காவேரியை கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு விஜய் காவேரி தான் கூப்பிட்ருக்காங்க. 2 பேரையுமே பேராகவே கூப்பிட்டாங்க. போன தடவை வந்து தனித்தனியாக கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் லாஸ்ட்டாக ஒன்றா கூப்பிட்டாங்க. இந்த தடவை வந்து 2 பேருமே ஆன் த ஸ்பாட்டில் 2 பேருமே ஒன்றா வாங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதுல. அதில் வந்து நிறைய கேள்வி இருக்குங்க, பயங்கரமாக கேள்வி இருக்குது. அதுக்கு என்ன பதில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. மகாநதி டீம்லேருந்து சொல்லி விட்டுருப்பாங்க, உண்மையெல்லாம் சொல்லிடாதீங்க, எதையும் உளறிடாதீங்க, கேட்குறதுக்கு நாசூக்க பதில் சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுங்க அப்படின்னு கதையப்புறம் சொல்லிட்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. பார்க்கலாம், கண்டிப்பாக அப்படி தான் நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் தான் எதிர்பார்க்கணும், நிறைய எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான். எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம விஜய் காவேரியை பார்த்தாச்சு, அது மட்டும்தான் நம்மளோட இது. அவங்க என்ன பேசுகிறாங்க என்ன பேசலை அப்படிங்கிறது அதெல்லாம் வேறு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவங்க கேள்விக்கு அழகாக பதில் சொல்கிறாங்க. இவங்கள பார்த்ததே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ சூப்பராக வந்து இருக்காங்க இல்லையா? அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.